This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. இப்போ ரெண்டு கம்பேரிஷன் மட்டும் பார்த்துட்டு சீக்கிரமாக வீடியோ முடிச்சுக்கலாங்க கண்டலன்ஸு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன் ஓகேவா. இங்கே நான் பாக்ஸ் பண்ணுறேன், ரெண்டு கம்பேரிஷன் இருக்குது, முக்கியமான லைன் இருக்குது. டெய்லியும் இப்படி தான் சொல்கிறான் அப்படின்னு நினைக்க வேணாம் ஓகேங்களா. முக்கியமான லைன் நான் சொல்கிறதுக்கு காரணம் அதாவது ஆல்ரெடி எடுத்து வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போது இந்த இடத்துல பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரெண்டு பாக்ஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஏன்னா இந்த மாதிரி நாம் நிறையா தடவை எடுத்து கொடுத்துருக்கோம், நமக்கு கிளிக் ஆகிருக்கு. நமக்கு 2 நாள் நம்பர் உட்காரல அப்படிங்கன்னொன்னையும் யாரும் பேக்கப் ஆக வேணாம். உங்களுக்கு தெரியும் 2 நாள் உட்காரலைன்னா கண்டினியூஸாக நமக்கு 1 வாரம் கூட உட்காருங்க சரிங்களா. அப்படி தான் நம்ம ப்ரீவியஸாக நிறையா நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. 2 வாரமாக நமக்கு 2 நாள் உட்காரலாம் கூட கண்டினியூஸாக டெய்லியுமே 1 வாரம் விடாமல் நமக்கு ஹிட் ஆகிருக்குங்க. எல்லா நாளுமே ஹிட் ஆகிருக்கு. 5 நாள் ஏபிபிசிக்கு ஏசி ஹிட் ஆகி நமக்கு வின்னிங்கும் கொடுத்துருக்கோம் 6வது நாள் சரிங்களா. அந்தளவுக்கு நமக்கு கிளிக் ஆகிருக்குங்க. ஸோ யாருமே இது பண்ண வேணாம். என்னை நம்பி நேற்று நிறைய பேர் ஜாயின் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி கோல்டன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஆனால் என்ன வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அங்கே தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கோல்டன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணோன்னே பாருங்கள், கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்பர் இருக்கும், நீங்கள் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகுங்க, மறந்துட வேணாம். ஸோ இப்போ இந்த லைனை மட்டும் பாருங்கள். இப்போது இந்த 2 பாக்ஸு போட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா. இந்த 2 பாக்ஸை போட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது ஓகேங்களா. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நல்லா ஷார்ப்பாகவே கவனிப்பாங்க. பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பாக்ஸ் வச்சுருக்கோம் ஓகேவா. இந்த நம்பர்ஸை வந்துட்டு 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி எடுப்பாங்க. நம்மளோட வியூவர்ஸ்க்கு எல்லாமே அது தெரியும். இப்போது இங்கே பாருங்கள், 530 முந்தினத்து ரிசல்ட் நமக்கு வந்துச்சு இல்லைங்களா. முந்தினத்து வந்து ரிசல்ட் என்னங்க 530 வந்துச்சு இல்லைங்களா. இப்போ நான் என்ன மந்தில் பார்த்துருக்கேன்னு சொல்லிடுறேன், ஆகஸ்ட் மந்த் தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ 530 இங்கே பாருங்கள் பாக்ஸில் இருக்கும். இந்த மாதிரி வர இடத்துல 3வது நாள் சான்ஸ் வைக்கிறது ரொம்பவே அதிகங்க, அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ 530 இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அதாவது பவரே இல்லாமல் 3 நம்பருமே கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் நீங்கள் சைபர் 5 இருக்குங்காட்டி ஒரு வேளை பவர் பண்ணி கூட வச்சுருக்கலாம் ஒரு சான்ஸ் ஓகேங்களா. அப்படி பார்த்தா கூட அடுத்த நாள் பாருங்கள், இங்கே நீங்கள் ஒரே ஒரு விஷயத்துக்கு காமனாக யோசிச்சு பார்க்கணும். நான் சொல்கிறேன், இப்போது இதில் ஒரு நம்பர், அதாவது 3ஆம் நம்பர் ஒன்று இருக்குது, 5ஆம் நம்பரோட பவர் சைபர் இருக்குது இல்லைங்களா. அடுத்த நாள் பாருங்கள், நேற்று ரிசல்ட்டு 511 இருக்குங்க இல்லைங்களா. 511 இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள், அதோட ஃபேமிலி ஒன்னோட ஃபேமிலி ஒன்றே வந்திருக்கு, 5 ஒரு நம்பர் இருக்குது, புரியுதுங்களா. அப்போது ஃபஸ்ட்டு டே 530க்கு 530 வந்துருச்சு, நேற்று 511க்கு 511 வந்துருச்சு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், ஒரே ஒரு நம்பர் 2ஆம் நம்பரை மட்டும் காமனாக வச்சுக்கிட்டு மறுபடியும் அதோட ஃபேமிலி என்னது 9க்கு 9ஆகவே திரும்ப வந்திருக்கு, புரியுதுங்களா. அப்போது இப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா, இப்போ 530 அவன் பாக்ஸில் வச்சுருக்கானா இல்லை பவர் பண்ணி வச்சுருக்கானா நமக்கு தெரியாது இல்லைங்களா. அதே மாதிரி 511 எப்படி அவன் 511 ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருக்கானா பவர் பண்ணி வச்சுருக்கா நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் 299 இப்போ இருக்குது இல்லைங்களா. இந்த 299 வந்தாங்க, இந்த 9 வந்தாங்க நமக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக் ஆகும். இப்போ 9 வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும், நம்பர் எடுக்க வேண்டிய நம்பர் 299 இப்போ அந்த பாக்ஸில் இருக்குது. நீங்கள் 2 நாளாக 2 ரிசல்ட் வந்துருச்சு, 530 512 ரிசல்ட் வந்துருச்சு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போகுது. அப்போ இங்கே 299 இருக்குது. அப்போ 299 அப்படிங்கிறப்போ 299 எடுக்கலாம், 296 எடுக்கலாம், 269 எடுக்கலாம், புரியுதுங்களா. இந்த 3 நம்பர் ரொம்ப சிமிலராக ஒத்து போகும். பாருங்கள், 299 296 269 இந்த 3 நம்பர் நமக்கு கிடைக்குதுங்க. இது வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதை வச்சு மட்டும் நான் சொல்லலை, இன்னொரு கம்பேரிஷன் இருக்குது, அதுலேயுமே இந்த நம்பர் நமக்கு ஒத்து போகுது. அது எப்படின்னு பார்த்துருவோம், அதையும் கவனமாக கவனிங்க. அதே மாதிரி நான் கண்டினியூஸாக சொல்லிகிட்டு இருந்தேன், டியர் 1 மணி ரிசல்ட்டு, டியர் 1 மணி ஷோ வந்து நமக்கு ரொம்ப முக்கியம்னு. தொடர்ந்து 4 நாளாக பார்த்தீங்கன்னா, நேற்று என்னாச்சு, 938ங்க ரிசல்ட்டு, 93 கொடுத்தேன், அருமையாக ஹிட் ஆச்சு. ஸோ டியர் 1 மணி ஷோ யாருமே மிஸ் பண்ண வேணாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, நேற்று கிட்டத்தட்ட 15 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க புதுசாக. நேற்று வந்த நாளே ஹிட் அடிச்சிருப்பீங்க. நேற்று 1 மணி ஷோக்கு அருமையாக எடுத்து கொடுத்துருந்தேன், 93 இல்லைங்களா. நேற்று போஸ்ட்டும் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஸோ கேரளாவோட பிரச்சனை இல்லைங்க சரிங்களா. ஒரு நாள் நம்ம கோரலைன்னா 2 நாள் 2வது நாளுமே கோராது போட்டுங்க, கண்டினியூவாக இதுக்கு டபுளாக எடுத்து கொடுப்பேன். என்னோட மெம்பர்ஷிப் இருக்க எல்லாத்துக்கும் அது தெரியும் சரி. நம்பி தான் எங்கூட இவ்வளோ பேர் சரிங்களா. குறைஞ்ச சப்ஸ்கிரைபர் தாங்க, 5000 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெம்பர்ஷிப் சேர்ந்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு நிறையா இருக்குங்க சரிங்களா. பொறுப்பு கலந்து பயமும் இருக்குது, அந்தளவுக்கு கரெக்டாக நம்பர் எடுத்து தரணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. ஸோ நம்பி கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இப்போது அந்த கம்பேரிஷன் 299 நான் சொல்லிட்டேன், 269 நான் சொல்லிட்டேன், 296 வரதுக்கு சான்ஸுக்குன்னு சொல்லிட்டேன். இன்னொரு கம்பேரிஷன் என்னென்னு பார்த்துடலாம் ஓகேங்களா. வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. அங்கே பாருங்கள்,
இந்த லைனை நான் வந்து போன வாரத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா, போன வாரத்துலேருந்து இந்த 2023 2026 கொண்டு வந்து வைக்கிறான்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இடையில ஒரு நாள் வைக்காமல் விட்டான்னு வச்சுக்கங்களேன், நம்ம உடனே இந்த லைனை என்ன பண்ணிடுறோம், ஓகேன்னு விட்டுடுறோம். ஆனால் மறுபடியும் அதே தான் கொண்டு வந்து வைக்கலாம் இல்லைங்களா. ஸோ பார்க்குற எல்லாத்துக்குமே ரெகுலராக பார்க்குறது தெரியும், புதுசாக பார்க்குறவங்க கவனிங்க. இப்போ என்ன விஷயம்னா 2023 அடித்த நம்பர்ஸு 2026 இந்த வருஷம் நமக்கு சிமிலராக ஒத்து போகுங்க, ரைட்டுங்களா. அதே மாதிரி அடிச்சிருப்பான். ஸோ இங்கே 671 2023 இருக்குது இல்லைங்களா, இந்த இயர்லி சார்ட்டில். அப்போது இங்கே 487 இருக்குது இல்லைங்களா. அப்போ 7க்கு 7 தான் இருக்குது. ஸோ இதை விட்டுடலாம் ஓகேங்களா, இதில் பெருசாக ஹிட் ஆகலை. அடுத்தது பாருங்கள், ஏன்னா இது ஆக்சுவலி இது வந்து அதாவது நீங்கள் இது வந்து ஜூலை மாதத்தில் இருக்குது. நீங்கள் ஜூன் மாதம் எடுத்து பாருங்கள், நிறைய ஒத்து போகும். போன வாரம் வீடியோ நிறைய தடவை போட்டிருக்கேன், கம்பேர் பண்ணி எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். இப்போது அடுத்த நாள் பாருங்கள், முந்தின ரிசல்ட் அடித்தோம் 530 அடித்தோம். இங்கே என்ன பாருங்கள் 054. அப்போது மாற்றி பார்ப்போமா, 540ன்னு பார்ப்போமா, 540 இல்லைங்க பாருங்கள், அப்படியே 530. புரியுதுங்களா. அப்படி தாங்க. இதை மட்டும் ஆக்சுவலி 2 நாள் வச்சு மட்டும் சொல்லலை, நீங்கள் போன மாதம் எடுத்து பாருங்கள், நிறையா சிம்மராக ஒத்து போகும். 7 ரிசல்ட்னா அதில் 6 ரிசல்ட் ஒத்து போகுங்க. இப்போ 540 530. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், இங்கே என்னங்க இருக்குது 106ன்னு இருக்குங்க ஓகேங்களா. இங்கே 540 ஒன்று குறைச்சி 500 வச்சுக்கோனா, இங்கேயும் பாருங்கள் இப்போது 6க்கு 1 0க்கு 5 இன்னொரு 1க்கு 1 பார்த்தீங்களா 151ன்னு வருதா. நேற்றுங்க ரிசல்ட்டுங்க பாருங்கள் 511. புரியுதுங்களாங்க பாருங்கள், 6க்கு 1 0க்கு 5 1க்கு 1 இல்லைங்களா. அப்படி 511 ஃபுல் பவரில் இங்கே வச்சுருக்கான். புரியுதுங்களா. நான் அப்போது அப்படி பார்க்கும்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இன்றைக்கி இங்கே என்ன இந்த டேட்டில் என்ன டேட்டு 4ஆம் தேதி என்னங்க இருக்குது, இந்த 4ஆம் தேதி 2023 என்ன இருக்குது பாருங்கள் 917 இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம அங்கே என்ன பார்த்தோம், 269 பார்த்தோமா, அந்த ஜிக்செக் லைனில் 296 பார்த்தோமா, 299 பார்த்தோமா. இதை ஃபுல் பவர் பண்ணி பாருங்களேன். 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர், 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர், 9ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பருங்க ஓகேங்களா. ஸோ இதை எடுத்து மறுபடியும் 269 91 வைக்கலாங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு நிமிஷம், இந்த போன வருஷத்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி ரிசல்ட்டு பாருங்களேன், ரைட் டு லெஃப்ட் பாருங்களேன் 682 286 இருக்கும். அப்போ 286 எடுத்து இந்த ஒரு வருஷம் விட்டு 296 அடிக்கவும் சான்ஸ் இருக்குங்க, 269 சான்ஸ் இருக்குங்க. இதில் பர்சனல் கால்குலேஷனுமே வருது, அதனால தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ எதையுமே வந்துட்டு நம்ம கேர்லெஸ் எடுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்பர்ஸ் கொடுத்துட்றேங்க, எனக்கு கண்டலன்ஸ் வேறு இருக்குது, நான் போகணும். ஸோ வந்துட்டு இன்றைக்கி நம்பர் சீக்கிரமாக கொடுத்துட்றேன். அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்டை மெம்பர்ஷிப் இருக்கவங்களாம் ஜாயின் பண்ணுங்கள். 1 மணி ஷோவை மிஸ் பண்ண வேணாம் யாரும். நான் இப்போ யூஷுவல் நம்பர் எடுத்துகிட்டேன். கண்டிப்பாக இவ்வளோ நம்பர்ஸு நீங்கள் போட முடியாது. நான் மெம்பர்ஷிப்புக்கு இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பேங்க சரிங்களா. ஏபிபிசி ஏசி அப்படி தான் ஜஸ்ட்டு 3-4 நம்பர் தான் தரப்போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ் வந்துட்டு முக்கியமான ஒரு 3 நம்பர் மட்டும் இருக்குது இதில். அதுக்கு அந்த நம்பர் கரெக்டாக எடுத்து கெஸ் பண்ணி நான் எடுத்து தரேன் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பாக்ஸ் 391 பாக்ஸ் கொடுத்துருக்கேன், எல்லாத்துக்குமே சொல்கிறேன், ஓப்பன் வேண்டிய எல்லாத்துக்குமே இது இம்பார்ட்டண்ட்டு, கணக்கில் வந்தால் போட்டுக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி இன்றைக்கி 1 மணி டியர் எனக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நல்ல கண்டினியூஸாக ஹிட் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணவங்களும் கண்டிப்பாக 1 மணி ஷோ கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இது என்னோட கால்குலேஷனு, நாளைக்கு பார்த்துக்கலாம். தேங்க்யூ.